ஏமனில் இந்திய செவிலியர் நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை ஒத்திவைக்கப்பட்டது அவரது குடும்பத்திற்கு ஓரளவு நிம்மதியை அளித்திருந்தாலும் அவரது மரண தண்டனையை குறைப்பதற்கான முயற்சியில் ஏராளமான சிக்கல்கள் உள்ளன. ஏனெனில் பல்வேறு மட்டங்களில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையின் விளைவாக ஜூலை 16ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட மரண தண்டனை காலவரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. எனினும் பாதிக்கப்பட்ட ஏமன் இளைஞரான தலால் அப்து மக்தியின் குடும்பத்தினர் இன்னும் பேச்சுவார்த்தைக்கு உடன்படவில்லை என்பதுதான் நிமிஷாவின் தாய்க்கு இடியாக இருக்கிறது. கேரளாவின் பாலக்காட்டைச் சேர்ந்த நிமிஷாவை பற்றி கடந்த சில நாட்களாகவே ஊடகங்களில் பல்வேறு செய்திகளை பார்த்திருப்பீர்கள். நிமிஷா தனது தொழில் கூட்டாளியான மக்தியை கொன்ற வழக்கில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட பின்னர் 2018 முதல் ஏமன் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். தன்னை துன்புறுத்தி மிரட்டி பணம் பறித்ததால் மக்திக்கு மயக்க மருந்தை ஊசி மூலம் செலுத்தியதாகவும் ஆனால் டோஸ் அதிகமானதால் அவர் இறந்துவிட்டார் என்றும் நிமிஷா கூறியுள்ளார். இந்த வழக்கில்தான் நிமிஷாவிற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு இருந்தது. ஆனால் 16ஆம் தேதி நிறைவேற்றப்பட இருந்த நிலையில் கேரளாவில் உள்ள மூத்த சன்னி தலைவர் காந்தபுரம் ஏபி அபுபக்கர் முஸ்லியார் ஏமன் தலைவர்களிடம் நேரடியாக பேசியதால் மரண தண்டனை கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. இதை சற்றும் எதிர்பார்க்காத மக்தியின் சகோதரர் தலால் அப்துல் ஃபத்தா மக்தியின் மரண தண்டனையை ஒத்திவைக்கும் முடிவு எதிர்பார்க்காத ஏமாற்றமாக பார்க்கிறார். பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்திற்கு ஒரு குற்றவாளி செலுத்தும் இழப்பீடான இரத்த பணத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் அப்துல் ஃபத்தா எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் நீதிக்காக காத்திருப்பேன் என்று கூறியுள்ளார். சமரச முயற்சிகளால் ஆச்சரியப்படவில்லை என்றும் கடந்த காலத்தில் திரைக்கு பின்னால் முயற்சிகள் இருந்தது என்றும் எங்களின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் பழிக்கு பழி என்ற எங்கள் கோரிக்கையை மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மரண தண்டனை விஷயத்தில் எந்த ஒரு சமரச முயற்சிகளையும் அப்துல் ஃபத்தா மக்தி குடும்பத்தினர் ஏற்கவில்லை என்கிற நிலையில் மரண தண்டனை தேதியை நிர்ணயித்த அவர்களுக்கு அழுத்தம் அதிகமாகவே இருந்தது. என்னதான் அதிகாரிகள் மத தலைவர்கள் பலர் அழுத்தம் கொடுத்தாலும் இரத்த பணத்தை அப்துல் ஃபத்தா மக்தி வாங்கவே இல்லை. உண்மையை ஒருபோதும் மறக்க முடியாது என்றும் எவ்வளவு காலம் கழித்து நீதி வருவதாக இருந்தாலும் காத்திருப்பேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவரின் குடும்பங்கள் மன்னிப்பு அளித்தால் நிமிஷா உடனடியாக தண்டனையிலிருந்து விடுபடலாம் என்றும் ஆனால் அவர்கள் இதற்கு எந்த விதத்திலும் ஒப்புதலோ சமரசத்திற்கோ வரவில்லை என்றும் கூறப்படுகிறது. தண்டனை ஒத்திவைக்கப்பட்டதால் மகிழ்ச்சி என்றாலும் நிமிஷாவின் குடும்பத்தினர் அவரது தாயார் பிரேம்குமாரி, கணவர் டோமி தாமஸ் மற்றும் மகள் இந்த வழக்கு குறித்த ஊடக செய்திகள் தொடர்ந்து வருவதை பற்றி கவலையுடன் உள்ளனர். ஊடகங்களில் பல விவாதங்கள் நடந்து வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட ஏமன் இளைஞரை இழிவுபடுத்தும் ஊடக அறிக்கைகளும் சமூக ஊடக விமர்சனங்களும் அவர்களுக்கு நிமிஷாவின் விடுதலையில் சிக்கலை ஏற்படுத்தும் என்று அஞ்சுகிறார்கள். தண்டனை தள்ளித்தான் போயிருக்கிறதை தவிர முற்றிலுமாக நிறுத்தப்படவில்லை என்றும் ஓரளவுக்குத்தான் அதற்கான நடவடிக்கையும் இந்திய அரசு சார்பில் எடுக்க முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ரஜினி சொல்வதைப் போல் சாகிற நாள் தெரிந்துவிட்டால் வாழும் நாள் நரகமாகிவிடும் என்பது போலதான் தற்பொழுது நிமிஷாவின் வாழ்க்கையிலும் நடந்து வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.